அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாலிட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்கப்பட்ட 2025 கேட்கப்பட்ட கேள்வியை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ட்ரூ அபவுட் த தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம படித்தது எல்லாமே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா இந்த பார்ட்ஸை தான் படிச்சிருப்போம். எதில் இருக்க பார்ட்ஸ்னால் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பார்ட்ஸை நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ சின்சியராக படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு குரூப் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் நம்மளோட மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நாம் படித்தது தான் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு திங் அதுதான். நம்ம படித்தது எல்லாமே வரணும் அப்படின்ட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு மைண்ட் செட் அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களால் எல்லா கொஷினையும் படிக்க முடியும், அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். எல்லாருமே 100%லாம் எல்லாராலையும் கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. தெரியாத கொஷின் ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் வச்சு அப்ளை பண்ண தெரியணும். ரெண்டாவது இது ஓகேங்களா? அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாவது சின்ன நுணுக்கம் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அதுவும் இல்லாமல் மூணாவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூவை நீங்கள் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம அதை தான் கற்றுக்கணும். ஓகேவா? இந்த கொஷின் வந்துருச்சு. இது சப்போஸ் இது கடினமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் இது கடினமான கேள்வியாக கூட இருக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சி இது தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு தெரியணும். இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டில் இப்போ இந்த ஷார்ட் நோட்ஸை நான் எழுதியிருக்கேன். இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா சாப்டர் 1 ப்ரிலிமினரி, அதாவது கமென்ஸ்மெண்ட்டு, டெஃபினிஷன். எப்போவுமே சாப்டர் 1 வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது டெஃபினிஷன் தான். நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் கூட படிக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஆர்டிக்கல், இப்போ ஆர்டிக்கல் 12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிட்டு டிபிஎஸ்பிக்கு வரும்போது திரும்ப அந்த இடத்துல டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சாப்டர் 1 எங்கன்னா இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் அது டெஃபினேஷனாக தான் இருக்கும், வேறு எதனா இருக்காது அப்படின்ட்டு. இப்போ இதிலே பாருங்கள், இந்த ஒன் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் கரெக்டுன்னு சொல்ல முடியும். அதாவது எதுவுமே தெரிலனா கூட இந்த ஒன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸில் எல்லா ஆர்டிகல்ஸும் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கிராம சபா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிராம சபாவுக்கு தான் முதல்ல கான்ஸ்டியூஷன்லேயே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டில். அப்போ கண்டிப்பாக தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்லேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற அசம்ஷனில் 1 கரெக்ட். அதாவது எதுவுமே தெரிலனா கூட. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகேங்களா? 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அதாவது நம்மளுக்கு தெரியலன்னா சில இடங்கள்ல அந்த நுணுக்கங்கள் இருக்கும். நீங்கள் பஞ்சாயத்து ஆக்ட் எப்படியா இருந்தாலும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994னா எதை முன்னோடியாக வச்சு இந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி 73rd 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க இல்லையா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. அதை முன்னோடியாக வச்சு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் கிராம சபா தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுலேயும் அது கான்ஸ்டியூஷன்லேயே கிராம சபாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்லேயும் கிராம சபாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற அசம்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டுன்னு எடுத்துக்கணும். ஆனால் நம்ம சொல்ல போனால் அப்படி தான் கரெக்ட். எங்கள் கிராம சபா தான் 2வது சாப்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீல்ஸ் வித் டாக்ஸேஷன். இது கொஞ்சம் கான்செப்ஷுவல் ஓரியன்ட் தான். பட் இதில் பார்த்துக்கோங்க, இந்த நோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 3 பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன், வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலிங்கு, அஃபென்சஸ். சாப்டர் 4 எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸு, என்னென்ன அஃபென்ஸ் பண்ணால் ரிலேட்டடு. 6, 7, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் என்னென்னா கவர்ஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் திஸ் பாடிஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்ஸேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்மிஷன். இங்கே பாருங்கள்,
இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சாப்டர் 7 டீல்ஸ் வித் டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தைனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு வார்த்தைனால தான் இந்த ஆஸ் வெல் ஆஸ் டாக்ஸேஷன் டீல்ஸ் வித் டாக்ஸேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஸ் வெல் ஆஸ் டாக்ஸேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்மிஷன் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் இதில் ஃபைனான்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஃபைனான்ஸ் இல்லாதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சாப்டர் 12 டீல்ஸ் வித், இங்கே பாருங்கள், பெனால்ட்டிஸ். சாப்டர் 12 பெனால்ட்டிஸ். ஓகேங்களா, அப்போது 1 and 3 கரெக்ட். ஓகேவா, இது வந்து ஆத்தென்டிகேட்டடாக எடுத்தது. ஆன்சர் கீ வந்த பிறகும் அவங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 தான் கரெக்டு. ஏன்னா இந்த அவங்க கொடுத்துருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டில் கொடுத்தபடி சாப்டர் 7 டீல்ஸ் வித் டாக்ஸேஷன் மட்டும்தான், ஃபினான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்படின்னு பார்க்கும்போது 1 and 3 மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்டுன்னா 1 2 3 ஸ்டேட்மெண்ட்டுன்னு 3 ஸ்டேட்மெண்ட்டு இருந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது 1 and 3 கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. இப்போது இந்த கொஷினில் நம்ம இதை மட்டும் படிச்சுட்டா போதுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த நோட்ஸில் சாப்டர் ஃபஸ்ட்டில் இருந்து 13 வரைக்கும் நீங்கள் படித்தே ஆகணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்கும் தமிழ்நாடு சாப்டரு. ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து சாப்டர் 10ம் சாப்டர் 11 13 என்ன டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, இதுதான் பிஒய்க்யூ படிக்கிற கரெக்டான மெத்தட். ஓகேங்களா, இதை மட்டும் படிக்கிறது பிஒய்க்யூ கிடையாது. சரிங்களா, இதை மட்டும் படிக்கிறது பிஒய்க்யூ கிடையாது. இதை சார்ந்து எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு வந்து போதுமானது. ஓகேங்களா, ஸோ இந்த சாப்டர்ஸை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு பிஒய்க்யூக்குன்னே ஒரு நோட் போட்டு அதில் வந்து இதெல்லாம் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்ச ஆன்சர் இஸ் 1 and 3 ஒன்லி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.